வருங்கால அரசு பணி அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ டிஎன்பிசி படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவங்க கவனிக்க வேண்டிய இந்த 5 விஷயங்கள். ஸோ நீங்கள் நல்லா படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த 5 விஷயத்தையுமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் ரொம்பவே தெளிவாகவும் ரொம்பவே கவனமாகவும் எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும். ஸோ இந்த 5 விஷயத்த உங்கள் கவனத்தில் எப்பயுமே வச்சுக்கோங்க. நீங்கள் படிக்கிறதை தாண்டி நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது இந்த 5 விஷயத்தில் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இந்த 5 விஷயத்த என்னைக்காகவும் ஓகேங்களா, எதுக்காகவும் இந்த 5 விஷயத்தையும் என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் மறந்துடவே கூடாது. ஸோ இதை வச்சுருந்தா மட்டும்தான் உங்களால் அதிக நாட்களும் சரி, இல்லை எவ்வளவு நாட்களானாலும் சரி உங்களால் படிக்க முடியும். இல்லாட்டி நீங்கள் ரொம்பவே சோர்வடைஞ்சிருவீங்க. ஸோ அதனால் இந்த 5 விஷயத்த எப்போயுமே உங்களுடைய மனசில் வச்சுக்கோங்க. டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கான முதல் அந்த பாயிண்ட் என்னென்னா உடல் நலம். ஓகேங்களா? நீங்கள் எவ்வளோ வேணால் படிக்கலாங்க, நீங்கள் எப்படி வேணால் படிக்கலாம். இரவு மூலம் பிடிச்சி படிக்கலாம். சில பேர் ராக்கோலியாக இருப்பீங்க, சில பேர் பகலில் படிப்பீங்க. அது அவங்களுடைய கன்வீனியன்ட்டை பொறுத்தது. ஆனால் உங்களுக்கு உடல்நலம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஓகேங்களா? சரியான நேரத்தில் கொடுக்கப்படக்கூடிய சாப்பாடு, நேரத்துக்கு கிடைக்கக்கூடிய தண்ணி, நல்ல தூக்கம், இது 3 தான் உங்கள் உடல்நலம். ஓகேங்களா? இந்த 3த்தையும் முதல்ல நீங்கள் நேரத்துக்கு பண்ணுறீங்களா அப்படிங்கிறதுல கவனமாக இருங்க. ஏன்னா படிச்சுட்டு இருக்கிறப்போ இதில் நீங்கள் கவனம் செலுத்த மாட்டீங்க. நீங்கள் அதிகமாக படிக்க ஆரம்பிக்கிறப்போ, நீங்கள் ரொம்ப இன்வால்வ்மெண்ட்டாக படிக்க ஆரம்பிக்கிறப்போ இது 3மே உங்களோட கவனத்தில் இல்லாமல் போகும். பட் இது உங்களுக்கு எப்போ பிரச்சனையாகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் நெருங்குறப்போ உங்களுக்கு இது மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும். நீங்கள் சிக்காகலாம், உங்களுடைய உடல்நிலை சரியில்லாமல் போகலாம். நீங்கள் கஷ்டப்பட்டு 3 மாதம் படித்தாலும் சரி, 6 மாதம் படித்தாலும் சரி, இல்லை 2 வருடங்கள் நீங்கள் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, அதெல்லாம் எதுக்காக? கடைசி நீங்கள் எழுத போகிற அந்த ஒரு நாளுக்காக, அந்த தேர்வு அன்னைக்கு நீங்கள் கொடுக்க போகிற கூட என்னது, அந்த உங்களுடைய எக்ஸாமுக்காக மட்டும்தான். ஸோ அன்னைக்கு உங்களுடைய உடல்நிலை சரியில்லாமல் போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களுடைய உடல்நிலையை முன்கூட்டி இருந்தே நீங்கள் படிக்கக்கூடிய எல்லா நாட்கள்லையுமே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். ஓகேங்களா? தண்ணி அதிகமாக குடிக்கணும். ஓகேங்களா? தண்ணி அதிகமாக குடிக்கணும், நல்ல சத்தான சாப்பாடு சாப்பிட்ணும், தூக்கம் ரொம்பவே முக்கியம். ஒரு நாளைக்கு 7லேருந்து 8 மணி நேரம் தூக்கம் அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக இருங்க. அந்த 8 மணி நேரத்து தூக்கத்தை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி கூட பண்ணிக்கலாம். நைட்டு ஒரு 6-7 மணி நேரம் தூங்கிட்டு மதியானம் கூட ஒரு மணி நேரம் தூங்கிக்கலாம். சில பேருக்கு மதியானம் தூங்குற பழக்கம் இருக்காது. ஸோ இரவுலேயே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 8 மணி நேரம் தூங்கிக்கலாம். ஆனால் எந்த காரணத்துக்காகவும் நீங்கள் இந்த தண்ணி, சாப்பாடு, தூக்கம், ஓகேங்களா, இதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணவே கூடாதுங்க. ஸோ உடல்நலம் ரொம்பவே முக்கியம். படிக்கிறப்ப இதில் கவனமாக இருங்க. செகண்ட் பாயிண்ட் என்னென்னா மனநலம். ஓகேங்களா? நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ உங்களோட மனநலம் ரொம்பவே அதிக கவனத்தோடு இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்கள் மனப்பிறழ்ச்சி ரொம்ப அதிகமாக ஏற்படும். படிச்சுட்டு இருக்கப்போ உங்களோட மனசு இதை விட்டு போயிடலாமான்னு தோணலாம். இல்லாட்டி நம்ம படிக்கிறதெல்லாம் வருமான்ற பயம் ஏற்படலாம். அப்படி இல்லாட்டி நம்ம தோற்றுருவோங்கிற அந்த பயம் ஏற்படலாம். நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்ம மனசை கலைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். நம்ம மேலே அவங்க பொறாமப்படலாம். இல்லை நம்ம டெஸ்ட் எழுதும்போது நமக்கு ஏற்படக்கூடிய சிறு சிறு தோல்விகளால் நம்ம மனசு தோண்டு போகலாம். இந்த மாதிரி நம்ம மனநலம் மாறுகிறதுக்கு, இல்லாட்டி மனநலம் பாதிக்கப்படுறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஓகேங்களா? இல்லை எந்த ஒரு காரணத்தினாலையும் உங்கள் மனநலம் பாதிக்கப்படாமல் நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேங்களா? நம்ம ஜெயிப்போங்கிற ஒரே நம்பிக்கையோடு மட்டும்தான் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ நம்ம வேலைக்கு போகணுன்றதுல தான் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, நீங்கள் டிஎன்பிசி எழுத முடிவெடுத்துருக்கீங்க. நீங்கள் டிஎன்பிசி எழுத முடிவெடுத்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு அசாத்திய மனநலம் இருக்குது அப்படிங்கிறத அர்த்தம். ஏன்னா முந்தைய காலத்தில் கூட அப்படி தான். ஓகேங்களா? டிஎன்பிசி அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. நீங்கள் அதுக்கு ஒரு முழு முயற்சி கொடுத்து உங்களுடைய பல நாட்களை அதுக்காக நீங்கள் செலவழிக்க போகிறீங்க. உங்களுடைய சுக துக்கம் சொல்லி பல விஷயங்களை நீங்கள் இழந்துட்டு தான் இதை நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்றதை மறந்துடாதீங்க. ரொம்ப ஏனோதானோன்னு சொல்லிட்டு விளையாட்டு போக்காக படிக்கிறவங்களால் இதை பாஸ் ஆகக்கூடிய விஷயம் கிடையாது. ஓகேங்களா? இதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், கடுமையான பயிற்சி எடுக்கணும், கடுமையான என்ன பண்ணணும், படிக்கணும். உங்களுடைய நேரத்திலிருந்து அனைத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணும், இதுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஸோ அப்படி இருக்கிறப்போ, இதுக்காக நீங்கள் தயாரிக்கிறப்போ உங்களுடைய மனநலம் கண்டிப்பாக என்ன பண்ணும், அப்பப்போ தடுமாறும். உங்களை சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்களால் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் பாதிக்கப்படுவீங்க. அது உங்கள் வீட்டிலையாக இருக்கலாம், இல்லை உங்கள் சுற்றி இருக்கவங்களால் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு நீங்களே கூட என்ன பண்ணலாம், உங்கள் மனநலத்தை பாதிக்கிற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் மனநலம் எந்த ஒரு விஷயத்துலையும் என்ன பண்ணிடக்கூடாது, தடுமாறிடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அவங்கள பாதிக்கக்கூடிய விஷயங்களை கண்டுபிடிங்க. எந்தெந்த காரணத்தினால உங்களுடைய மனநலம் பாதிக்கப்படுது, படிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ உங்களுக்கு எதனால் ஏற்படுது? முதல் காரணம் உங்கள் வீட்டில் இருக்கவங்களா இருக்கலாம், இல்லாட்டி நீங்களாக இருக்கலாம், இல்லாட்டி என்ன பண்ணலாம், உங்களுக்கு ஏற்படக்கூடிய விரக்தி மனநிலையாக இருக்கலாம். ஸோ இது மாதிரி எந்த காரணத்தினால உங்களுடைய படிக்கக்கூடிய அந்த சூழல் பாதிக்கப்படுதுன்றதை கண்டுபிடிச்சி அதை அப்பைக்கப்போ சரி பண்ண பாருங்கள். ஓகேங்களா? இன்றைக்கி நடந்தால் இன்றைக்கி சரி பண்ணுங்கள்.
அது கண்டிப்பாக ஆனால் ஏற்படும். யாருக்குமே ஏற்படாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா யாராக இருந்தாலும் சரி படிச்சுட்டு இருக்கிறப்போ என்ன நடக்கும்னா, அட்லீஸ்ட்டு மாதத்துக்கு ஒரு 4, 5 முறையாவது, இன்னும் சில பேருக்குலாம் வந்து சார் எனக்கு ஒரே நாள்லே 4, 5 முறையெல்லாம் மனநல பாதிக்கப்படுது சார். படிச்சுட்டு இருக்கப்போ எனக்கு இந்த மாதிரி வருது சார்லாம் சில பேர் இருப்பீங்க. ஸோ உங்களுடைய கவனத்தை நீங்கள் அதிகப்படுத்த வேண்டியது இந்த இடத்துல ரொம்பவே முக்கியம். ஸோ கவனச்சிதறல் ஏற்படாமல் நீங்கள் மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு ரொம்பவே கவனமாக இருக்கணும். ஸோ மனநலத்தில் கவனமாக இருங்க. எந்த இடத்துல உங்கள் கவனம் டிஸ்ட்ராக்ட் ஆகுது, உங்களுடைய மனப்பிறழ்ச்சி எந்த இடத்துல ஏற்படுது, எதனால் ஏற்படுதுங்கிறத ஒரு நோட்டில் எழுதிக்கிட்டு அதை எப்படி சரி செய்யலாங்கிறத உடனே முயற்சி பண்ணி அதை சரி செய்ய பாருங்கள். ஏன்னா இது எக்ஸாம் டயத்தில் உங்களை அதிகமாக பாதிக்கும். ஓகேங்களா? ஸோ மனநலம் என்பது சரியாக இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியமான ஒன்று. ஓகேங்களா? இது செகண்ட் பாயிண்ட்டுங்க. 3வது அன்பிளான்டு ஸ்டடி. அது என்ன சார் அன்பிளான்டு ஸ்டடி? ஆமாங்க, நீங்கள் ஒரு ஷெட்யூல் போட்டு படிச்சுட்ருப்பீங்க. அப்படி இல்லாட்டி எதனாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து அந்த இன்ஸ்டியூட் கொடுக்கக்கூடிய அந்த ஷெட்யூல் பிளான் என்ன பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னா ஃபாலோ பண்ணிகிட்ருப்பீங்க. சில நாட்கள் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் பண்ணக்கூடிய அந்த பிளான் அந்த ஷெட்யூல் வந்து உங்களை மீறி நீங்கள் எதிர்பார்க்காத மாதிரி என்ன பண்ணும், அந்த பிளான் படி உங்களால் போக முடியாத ஒரு சில நாட்கள் திடீர்னு ஏற்படும். ஓகேங்களா? அந்த ஒரு சில நாட்கள் ஏற்படுறத நினச்சிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, ஐயையோ நம்ம போட்ட ஷெட்யூலெல்லாம் உடஞ்சி போச்சே, நம்ம போட்ட பிளான் எல்லாம் இப்படி ஆகிப்போச்சே, நம்ம ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டோமே, இப்படி 2 நாள் மிஸ் பண்ணிட்டோமே, இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம போட்ட பிளான்லாம் இப்போ என்ன ஆகுறது, இதை வச்சு தானே நம்ம 3 மாதம் பிளான் போட்டு வச்சுருந்தோம், இப்போ ஊடால அந்த 2 நாள் நம்ம படிக்காமல் போனதுனால அந்த 3 மாத பிளான் வேஸ்ட் ஆகிருவோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் கொஞ்சம் கூட என்ன பண்ணிடக்கூடாது, தடுமாறிடக்கூடாது. அதுக்கு தான் இந்த பிளான் வச்சுருக்கோம், அன்பிளான் ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்போ இன்றைக்கி நீங்கள் ஒரு 8 மணி நேரம் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சம்திங் ஏதோ ஒரு சம்பவம் நடக்கலாம். ஸோ அந்த நேரத்தில் உங்களால் படிக்காத முடியாத ஒரு சூழ்நிலை கூட உங்களுக்கு ஏற்படும். ஓகேங்களா? அந்த படிக்க முடியாத சூழ்நிலையில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு அன்பிளான் ஸ்டடியை நீங்கள் என்ன பண்ணிக்கங்க, பிளான் பண்ணிக்கங்க. சார் இன்றைக்கி நான் ஒரு 2 மணி நேரம் படிக்கலாம்னு நினச்சேன், என்னால் இதை படிக்க முடியல அப்படின்னா சடனாக அனதர் சாய்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அந்த அனதர் சாய்ஸ் என்ன? ஆப்ஷன் பி. அந்த ஆப்ஷன் பி என்னவாக இருக்கலாம் அப்படின்னா, ஒன்று உங்கள் கூட படிக்கிறவங்களுக்கு கால் பண்ணி அவங்க என்ன படிக்கிறாங்களோ அவங்க கூட சேர்ந்து நீங்கள் மெர்ஜ் பண்ணி படிக்கக்கூடிய வாய்ப்பு. 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ஏதனாவது ஒரு உங்களுடைய நண்பர்களோட சேர்ந்து படிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணலாம், திடீர்னு நீங்கள் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறது, எதனாவது ஒரு டெஸ்ட் எடுத்து சம்மந்தமே இல்லாத டெஸ்ட் எடுத்து போடுறது. இல்லை அப்படி இல்லாட்டி என்ன பண்ணலாம், உங்களுக்கு நண்பர்கள் ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க, லைப்ரரியில் படிச்சுட்ருக்கீங்க, இல்லை வேறு எதனாவது பூங்காவில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, அங்கே உங்களுடைய நண்பர்கள் யாராவது உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்களோட போய் உட்காந்து அவங்க என்ன படிக்கிறாங்கன்றதை ஜஸ்ட் லிசன் பண்ணுறது. ஸோ இது பண்ணலாம். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி பாடம் நடத்துனவங்களுடைய வாய்ஸ் நோட்டையோ அப்படி இல்லாட்டி யூடியூப் வீடியோஸையோ நீங்கள் என்ன பண்ணலாம், கேட்கலாம். ஓகேங்களா? இதில் தான் அன்பிளான்டு ஸ்டடி. ஸோ உங்களுடைய பிளான் படி எதுவும் போகல அப்படின்னா அந்த பிளானை மாற்றி நீங்கள் எப்படி அந்த நேரத்தை படிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நேரமாக மாற்றலாம் அப்படிங்கிறத கவனமாக இருங்க. எந்த ஒரு நேரத்துலையும் படிக்கிறத மட்டும் விட்டாதீங்க. ஷெட்யூல் மாறிடுச்சு, நம்ம போட்ட பிளான் மாறிடுச்சு அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அதனுடைய தாக்கத்தை அடுத்த நாளுக்கு கொண்டு போகக்கூடாது. அன்னைக்கு என்ன பிளான் பண்ணீங்களோ அந்த பிளான் நடக்கலை அப்படின்னா அந்த பிளானுக்கான மாற்று வழியை கண்டுபிடிங்க. அந்த ஷெட்யூல் சரியாக போகல அப்படின்னா என்ன பண்ணுங்கள், அன்னைக்கு நம்ம வேறு என்ன பண்ணலாம். சார் அன்றைக்கி நான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரு 8 மணி நேரம் பிளான் பண்ணியிருந்தேன் சார், என்னால் படிக்க முடியல சார் அப்படின்னா ஓகே, இட்ஸ் ஓகே, தட்ஸ் எனஃப், முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி காலையிலேருந்து நீங்கள் 5 மணி வரைக்கும் படிக்க முடியலையா, 5 மணிக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு வீடியோ கிளாஸ், என்னது யூடியூப் கிளாஸ் பார்க்கலாம் நீங்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன யூடியூப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் படிக்க நினச்ச படத்தை யூடியூப்பில் கூட பார்க்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் படித்ததை நீங்கள் என்ன பண்ணலாம், எழுதி பார்க்கலாம். என்ன பண்ணலாம், நீங்கள் படித்ததை எழுதி கூட பார்க்கலாம். இந்த மாதிரி எதாவது ஒரு படிக்கிறத விஷயத்தோடு நீங்கள் என்ன பண்ணிக்கங்க, உங்களை கனெக்ட் பண்ணிக்கங்க. படிக்கிறத விட்டுட்டு அவுட் சோர்ஸுக்கு வெளியில் போயிடாமல், அவுட் சைட் ஆஃப் த சிலபஸ் போயிடாமல். ஓகேங்களா? அவுட் சைட் சிலபஸ் அப்படின்றது என்னென்னா, டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்க சிலபஸ் தாண்டி வெளியே போகிறது கிடையாது. நீங்கள் போட்டிருக்கக்கூடிய உங்களுடைய ஷெட்யூல் பிளானை தாண்டி வெளியில் போகிறதுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதை தான் சொல்கிறேன். ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, வெளியில் போயிடக்கூடாது. உங்களை நீங்கள் எப்பயுமே என்ன பண்ணிக்கணும், டிஎன்பிஎஸ்சியோட உங்களுடைய படிப்போட கனெக்ட்லேயே வச்சுக்கணும். அந்த கனெக்ஷன் கட் ஆகாமல் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு தான். அதுக்கு உடல்நலம், மனநலம், இந்த அன்பிளான் ஸ்டடின்ற 3வது பாயிண்ட் ரொம்பவே முக்கியமானது. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 4வது பாயிண்ட்டு ஜஸ்ட் ரிலாக்ஸ். அதனால் சார் ஜஸ்ட் ரிலாக்ஸ், இந்த ஜஸ்ட் ரிலாக்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட்டு எப்பயுமே படிக்க பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். நான் ஆல்ரெடி எப்பயுமே ரிலாக்ஸில் தான் சார் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது பொருந்தாது. ஓகேங்களா? ஜஸ்ட் ரிலாக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதிக நாட்கள் படித்து கொண்டிருக்கிறோம், இல்லை தொடர்ச்சியாக படித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 8 மணி நேரம் படிக்கிறேன், 7 மணி நேரம் படிக்கிறேன் சார், இதே மாதிரி ஒரு வாரம் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னடா இப்படி ஆகிட்டு இருக்கோமே, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான சலிப்படையும் மனநிலை ஏற்படும்.
கண்டிப்பாக இது உங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க. இது வந்து எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய ஒரு மனநிலை தான். ஓகேங்களா? உங்களுக்கு மட்டும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணணும். ஜஸ்ட் ரிலாக்ஸ் அப்படிங்கிறது அனைவருக்கும் தேவையான ஒன்று. ஓகேங்களா? நீங்கள் எவ்வளவு தான் நீங்கள் ஆர்வமானவராக இருக்கட்டும், நீங்கள் எவ்வளவு தான் நீங்கள் படிப்பாளியாக இருக்கட்டும், நாம் எவ்வளவு தான் அறிவாளியாக இருந்தாலும் கூட இந்த ரிலாக்ஸ் அப்படிங்கிற ஒன்று தேவைப்படுகிறது. ஓகேங்களா? அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று நீங்கள் மோட்டிவேஷன், ஓகேங்களா, உங்களை தூண்டிவிடக்கூடிய ஏதேனும் ஒரு பாடலை கேட்பதாக இருக்கலாம். அப்படி இல்லாட்டி என்ன பண்ணலாம், உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதேனும் ஒரு விளையாட்டில் ஈடுபடுவதாக இருக்கலாம். அப்படி இல்லாட்டி என்ன பண்ணலாம், நீங்கள் ஏதேனும் ஒரு படம் பார்ப்பதாக இருக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணலாம், எதுவுமே பண்ணாமல் சும்மா தூங்குவதாக கூட இருக்கலாம். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? தூங்குறதுங்கிறது என்னையை பொறுத்த வரைக்கும் பெட்டர் ஆப்ஷன் தான். ஓகேங்களா? ஏன்னா உங்களுடைய மனநிலையை வந்து என்னது ஒரு சரி செய்கிறதுக்கும், உங்களுடைய உடல்நிலையை சரி செய்கிறதுக்கும், ஓகேங்களா, நீங்கள் ரிலாக்ஸாக இருந்து உங்களுடைய புத்துணர்ச்சியை ஏற்படுத்துறதுக்கும் இந்த ஜஸ்ட் ரிலாக்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து ரொம்பவே அவசியமான ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? இந்த ஜஸ்ட் ரிலாக்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட்டை நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடாதுங்க. ஆனால் இல்லை அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? உங்களுடைய மனசை வந்து நீங்கள் கட்டுப்படுத்திட்டீங்க அப்படின்னாலே ஜஸ்ட் ரிலாக்ஸ் அப்படிங்கிறது என்றோ ஒரு நாள் தேவைப்படக்கூடிய ஒன்றாக மட்டும்தான் இருக்கும். அது எப்போவா இருக்கும் அப்படின்னா, உங்களால் அதிகப்படியான முயற்சி கொடுத்து உங்களால் படிக்க முடியாத ஒரு நாள் ஏற்படும் இல்லைங்களா? அதுங்களா, இன்றைக்கி வந்து என்னால் படிக்கவே முடியல சார், படிக்கிறதுக்கு சுத்தமாக தோணலை சார், அந்த மாதிரி ஒரு நாள் ஏற்படும். அந்த மாதிரி நாட்களில் மட்டும்தான். அதுவும் நீங்கள் அந்த மாதிரி எப்படி தோணணும் உங்களுக்கு, தொடர்ச்சியாக ஒரு 5-6 நாட்கள் படிச்சுட்டேன், அந்த மாதிரி நேரத்தில் எனக்கு படிக்க முடியல சார் அப்படின்னா மட்டும்தான் ஜஸ்ட் ரிலாக்ஸ் அப்படின்ற பாயிண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணணுமே தவிர, எதுக்கெடுத்தாலும் ஜஸ்ட் ரிலாக்ஸில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் வந்து இந்த 2025 2050 ஆகிவிடும். அப்பொழுதும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி கொண்டே இருப்பீர்கள். ஓகேங்களா? அதனால் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் ரிலாக்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட்டை என்னைக்காவது ஜஸ்ட் 1 டைம் யூஸ் பண்ணுங்கள், இல்லை 2 டைம் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதை அடிக்கடி பயன்படுத்தாதீர்கள். ஆனால் இது மிகவும் தேவையான ஒன்றும் கூட. ஓகேங்களா? இது மிகவும் தேவையான ஒன்று. ஸோ இதை நீங்கள் கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். உங்களை மனநிலையும் உடல்நிலையும் ரிலாக்ஸாக வைத்துக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் எக்ஸாமுக்கு நாளோ இல்லை எக்ஸாம் என்றோ தடுமாறுவீர்கள். அந்த தடுமாற்றம் இருக்கக்கூடாது என்றால் கொஞ்சம் நீங்கள் ரிலாக்ஸ் செய்ய வேண்டியது மிகவும் அவசியம். ஓகேங்களா? முடிஞ்சு. அடுத்த 5வது பாயிண்ட், புத்துணர்ச்சி. அதானே சார் புத்துணர்ச்சி அப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் படிக்கும்போது எப்பயுமே நீங்கள் உடல்நிலை மனநிலை அனைத்தையும் புத்துணர்ச்சியாக வைத்துக்கொள்ள வேண்டும். உங்களை நீங்களே புத்துணர்ச்சியாக உருவாக்கி கொள்ள வேண்டும். நான் புதிதாக ஒன்று படிக்கப் போகிறேன், என்று நான் புதிதாக ஒன்று கற்றுக்கொள்ளப் போகிறேன் அப்படின்ற ஒரு குழந்தையை போல் என்ன பண்ணணும், நீங்கள் எப்பயுமே துருன்னு இருக்கணும். டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் அதுதான் முக்கியம். ஓகேங்களா? நீங்கள் எப்பயுமே என்ன பண்ணணும், ஒரு குழந்தையை போல் துருன்னு அது என்ன இது என்னன்னு சொல்லி எதை பார்த்தாலும் ஒரு குழந்தை கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும் பாருங்க. ஓகேங்களா? சாதாரண விஷயத்தை கூட குழந்தை என்ன பண்ணும், இது ஏன் அப்படின்னு அது மாதிரி என்ன பண்ணணும், நீங்கள் டிஎன்பிசி படிக்கும் பொழுது உங்களை நீங்களே என்ன பண்ணிக்கணும், டெய்லியும் துருன்னு வச்சுக்கணும். எதனாவது ஒரு ஆர்வத்தோடு கற்க வேண்டும். இல்லைங்களா? கற்க கசர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தொடங்க மாசர கற்க வேண்டும் என்கிறார் திருவள்ளுவர். ஸோ அதுபோல் என்ன பண்ணணும், நீங்கள் மாசு இல்லாமல் குற்றம் இல்லாமல் ஒவ்வொரு பாடத்தையும் ரொம்ப தெளிவாக கற்கணும் என்றால் நீங்கள் ஆர்வம் இருக்க வேண்டியது மிகவும் முக்கியமானது. மிகவும் புத்துணர்ச்சி இருக்க வேண்டியது மிகவும் முக்கியமானது. காலையில் எழுந்த உடனே உங்களுக்கு என்ன பண்ணணும், புத்துணர்ச்சி இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் நைட்டே பிளான் பண்ணிடணும். நாளைக்கு காலையில் நம்ம ஒரு 6-6:30 எந்திரிக்க போகிறோம், 5:30 எந்திரிக்க போகிறோம். ஓகேங்களா? எந்திரிக்கும் போதே புத்துணர்ச்சி எந்திரிக்க போகிறோங்கிறத நாளே உங்களுடைய மனதிடம் சொல்லி வைத்துக் கொள்ளுங்கள். ஓகேங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து நீங்கள் சொல்லுவீங்கல்ல, நாளைக்கு வரும்போது எடுத்துகிட்டு வந்துடு, நான் உன்கிட்ட கொடுத்த அந்த இதை எடுத்துகிட்டு வந்துடு, அந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி வைப்பீங்கல்ல, அந்த மாதிரி என்ன பண்ணுங்கள், உங்கள் மனம் வேறு நீங்கள் வேறு என்பதை பிரித்து பாருங்கள். உங்கள் மனத்திடம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சொல்லி வச்சுருங்க. இந்த மாதிரி நான் வந்து என்ன பண்ணுவேன், நாளைக்கு காலையில் புத்துணர்ச்சி எந்திரிக்க போகிறேன், ஒழுங்காக எந்திரிச்சிரு. ஓகேங்களா? நான் எந்திரிக்க போகிறேன், காலைல புத்துணர்ச்சி எந்திரிக்க போகிறேன், பயங்கரமாக நான் படிக்க போகிறேன்றதை என்ன பண்ணிடுங்க, நாள் நைட்டே என்ன பண்ணிடுங்க, உங்கள்கிட்ட நீங்களே சொல்லி வச்சுருங்க. சொல்லி வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறமா அது பார்த்துக்கிறோம். உங்களுடைய மனமும் உங்களுடைய மூளையும் அதை பார்த்துக்கொள்ளும். நீங்கள் அதற்கு முதலில் என்ன பண்ணணும், அதை தயார்படுத்த வேண்டியது மிகவும் முக்கியமானது. நீங்கள் அதை தயார்படுத்துங்கள். உங்களுடைய மனதையும் உங்களுடைய மூளையும் என்ன பண்ணுங்கள், தயார்படுத்துங்கள். தயார்படுத்த வேண்டும் என்றால் அதனிடம் சொல்லி வையுங்கள். நீ இப்படி செயல்படு என்று அதனிடம் நீங்கள் அதிகமாக சொல்ல மட்டும்தான் என்ன பண்ணுவது, உங்களுக்கு ஏற்ற மாதிரி வளைந்து கொடுக்கும். நீங்கள் மனம் போன போக்கில் போனால் அது உங்களை பிணம் போல படுக்க போட்டுவிடும். இல்லை மனம் போன போக்கில் போனால் உங்களை பிணம் போல நெடுஞ்சாங்கடை அது படுக்க போட்டுரும். அதனால் என்ன பண்ணுங்கள், புத்துணர்ச்சியாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். புத்துணர்ச்சியாக இருக்கணும்னா என்னங்க தேவை, ஒன்றில் உடல்நலம் இருக்கணும், நல்ல மனநலம் இருக்கணும். இது ரெண்டும் இருந்தால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக புத்துணர்ச்சியாக இருப்பீங்க. ஸோ டிஎன்பிசி படிக்கக்கூடியவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான, நீங்கள் படிப்பை தாண்டி ரொம்ப முக்கியமாக ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த 5 விஷயங்களையும் என்றென்றைக்கும் மறக்காமல் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும், அடுத்த கட்டத்திற்கு போக முடியும். வெறுமனே படிப்பை மட்டும் வைத்துக்கொண்டு, ஓகேங்களா, வெறுமனே நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன் சார், நல்லா பாஸ் ஆகவே முடியல சார்னா இதுதான் காரணம்.
ஓகேங்களா? நீங்கள் படிக்கிறத மட்டும் பார்க்காதீங்க, அந்த படிப்பை சார்ந்த சூழலை பாருங்கள், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழலை கவனியுங்கள், உங்களுக்குள் உருவாகக்கூடிய எண்ணங்களை, எண்ண ஓட்டத்தை கவனியுங்கள். இதெல்லாம் நீங்கள் எப்போ கவனிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுடைய படிப்பு ஒரு 100% பூர்த்தி அடையும். அதில் வரை என்னது, அதில் பாதியை கூட நீங்கள் எட்ட முடியாது. ஸோ படிப்பை தாண்டி என்ன பண்ணணும், நீங்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்தையும் கவனிக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு ஜெயிக்க முடியும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 5 டிப்ஸும் எப்பயுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிப்பீங்க. ரொம்ப சீக்கிரமாகவே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, வேலைக்கு போக போகிறீங்க. அதை மறந்துடாதீங்க. ஓகேங்களா? மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.